இங்க லிசாங்கிற ஒரு பொண்ணு ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நாய்கள் போற டோர் வழியா வேகமா ஊந்து போறா. அந்த மான்ஸ்டர் பின்னாடியே வருது. ஆனா அதை விட ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, லிசாவுக்கு அங்க தப்பிக்க எந்த வழியும் இல்ல. அவளுக்கு முன்னாடி முடிவே இல்லாத ஆழமான பள்ளமும் சுத்தி ஃபுல்லா கட்டி முடிக்கப்படாத பில்டிங்ஸும் மட்டும் தான் இருக்குது. அவ அந்த சுவரோட ஒட்டி இருந்த ஒரு அடி அகலமுள்ள ஒரு பலகையில தான் நிக்கிறான். ஆனா அந்த பலகையோட ஒரு எண்டு ஒரு படிக்கட்டு கூட ஜாயிண்ட் ஆகி இருக்குது. அது வழியா போனா தப்பிச்சிடலாம்னு நினைச்சு ரொம்ப கவனமா அந்த படிக்கட்டுல ஏறி போக ஆரம்பிக்கிறான். அதுல ரெண்டு பக்கமும் கைப்படி இருக்காது. கொஞ்சம் ஆனாலும் கீழே விழுந்து இறந்து போக வேண்டியதுதான். அந்த டைம்ல அந்த மான்ஸ்டரும் அவ இருக்க இடத்தை கண்டுபிடிச்சிருது. பதட்டத்துல லிசா அந்த டோரை பிடிச்சு இழுக்கும் போது அது கையோட வந்துடுது. அந்த மான்ஸ்டர் கதவை உடைக்க போற லாஸ்ட் செகண்ட்ல லிசா கஷ்டப்பட்டு மேல ஏறி வந்துடுறான். அங்க அந்த ரூமை பார்த்ததும் இந்த வழியா தான் பேக் ரூமுக்குள்ள வந்த ஞாபகம் வந்து லிசாவுக்கு இப்போ கொஞ்சம் நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. உடனே வெளியே போலாம்னு டோரை ஓபன் பண்றான். ஆனா வெளியே பெரிய சுவர் மட்டும் தான் இருக்குது, வேற எந்த வழியும் இல்ல. அந்த டைம்ல அந்த மான்ஸ்டரும் அங்க வந்துடுது. அதை பார்த்து பயந்து போன லிசா உடனே கையில கிடைச்ச ஒரு டூலை எடுத்து அந்த மான்ஸ்டரோட மரக்கால உடைச்சிடுறான். அதுக்கப்புறம் அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும்போது தெரியாம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டுல மோதினதால தெரியாம ஒரு ஸ்விட்ச் ஆன் ஆயிடுது. அப்போ அங்க இருந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எல்லாம் ஆன் ஆகி அந்த இடமே புகை மூட்டமாயிருது. அப்போ அங்க ஒரு சுவர்ல இருந்த ஒரு சின்ன கேப்பை பார்த்து அதுதான் எக்ஸிட்னு நினைச்சு வேகமா அதுக்குள்ள போயிடுறான். அப்போ அந்த மான்ஸ்டர் சைஸ்ல பெருசா இருந்ததால அதால அந்த கேப்புக்குள்ள வர முடியல. அப்படியே அவன் அந்த வழியா வரும்போது திடீர்னு அந்த பக்கமா இருந்து சில பேர் அவன் மேல புகையை அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பேக் ரூம்ஸோட எக்ஸிட்ல ஒர்க் பண்றவங்கன்னும் வெளியே வர்ற மான்ஸ்டர்களை அழிக்கிறதுக்காகத்தான் நிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கான். கடைசியில லிசாவை சக்சஸ்ஃபுல்லா காப்பாத்திடுறாங்க. ஆனா பேக் ரூமுக்கு போறதுக்கு இது மட்டும் பாதையா இருக்காது. அன்னைக்கு நைட்டு ஜிம்மிங்கிற ஒருத்தன் அவன் வீட்டு பேஸ்மெண்டோட டோர்ல ஒரு மர்மமான வெளிச்சத்தை பார்த்து அதை அவன் தொடும்போது அப்படியே அந்த சுவர்ல புகுந்து அதை கிராஸ் பண்ணி அந்த பக்கமா போயிடுறான். அங்க நிறைய பர்னிச்சர்ஸ் இருக்கிறத பாக்குறான். திரும்பவும் அவன் செக் பண்ணி பார்க்கும்போது எந்த தடையும் இல்லாம ஈஸியா உள்ளேயும் வெளியேயும் போயிட்டு வர முடியுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். அப்படியே கொஞ்சம் தைரியமா அந்த மர்ம உலகத்துக்குள்ள போறான். ஆனா பின்னாடி வரப்போற ஆபத்தை பத்தி அப்போ அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. அங்க இருந்த எல்லா ரூமும் ஒரே மாதிரி எல்லோ கலர்ல தான் இருக்குது. கொஞ்சம் கவனிக்காம விட்டாலும் ஈஸியா வழி தவறி போயிடலாம். அங்க மனிதர்கள் யாருமே இல்ல. அப்போ அங்க ஒரு கடல் பறவை செத்து கிடக்கிறத ஜிம்மி பாக்குறான். ரொம்ப தூரம் நடந்ததுக்கு அப்புறமா தூரத்துல ஒருத்தர் நிக்கிறத கவனிக்கிறான். ஆனா பக்கத்துல போய் பார்க்கும்போதுதான் அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டுன்னு தெரியுது. உடனே அதுல இருந்து போற ஒயரை ஃபாலோ பண்ணியே போறான். அது ஒரு மரக்கதவுக்கு பின்னாடி போகுது. ஆனா அந்த டோர் ஓபன் பண்ண முடியாம வெல்டிங் வச்ச மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆனா அங்க ஒரு சீக்ரெட் டோர் இருக்கிறத கண்டுபிடிச்சு அதை ஓபன் பண்றான். அந்த வழியா போகும்போது அந்த பாதை இன்னொரு விசித்திரமான ரூமுக்குள்ள போகுது. அங்க இருந்த ஷூ சேர் எல்லாம் அந்த ஃப்ளோர்ல பாதி புதஞ்ச கண்டிஷன்ல இருக்குது. அப்போ அங்க ஒரு மர்மமான உருவம் சடனா கிராஸ் ஆகுறத பார்த்து பயந்து போய் ஒரு சீக்ரெட் டோர் வழியா அவன் ஃபர்ஸ்ட் வந்த ரூமுக்கே வந்துடுறான். உடனே அந்த சுவரை டச் பண்ணி அந்த பக்கம் போகலாம்னு போகும்போது முன்னாடி ரொம்ப சாஃப்டா இருந்த அந்த சுவர் இப்போ ஸ்ட்ராங்கா மாறி இருக்குது. அவனால அதை அசைக்கவே முடியல. அந்த டைம்ல பின்னாடி இருந்து அந்த மான்ஸ்டரும் அவனை நெருங்கி வந்துட்டு இருக்குது.